வணக்கம். சரித்திர தேர்ச்சிக்கோள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பானுப்பிரியா. தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? சங்க இலக்கியங்களை தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சாங்க, எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தொல்காப்பியம் 1525ல ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அவற்றோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேர்த்தின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இந்த பாடல் மூலமா தொல்காப்பியர் அறிவையும் உணர்திறனையும் வச்சு உயிரினங்களா 6 வகையா பிரிச்சிருக்காரு. ஆனா அதே 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில் ரத்தமுள்ள உயிரினங்கள், ரத்தம் இல்லாத உயிரினங்கள்னு உயிரினங்களை 2 வகையா பிரிச்சிருக்காரு. தொல்காப்பியரும் அரிஸ்டாட்டிலும் வகைப்படுத்திய வகைப்பாட்டியலை தான் இன்று அறிவியல் உலகத்துல டாக்ஸனாமின்னு அழைக்கிறாங்க. ஆனா அறிவியல் பூர்வமா 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை சேர்ந்த சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்பவர் கிரெஸ்கோகிராபி என்ற கருவியை பயன்படுத்தி தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காரு. ஜெகதீஷ் சந்திர போஸ் இயற்றிய ரெஸ்பான்ஸ் இன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் என்பது ஒரு நூல், தி நர்வஸ் மெக்கானிசம் ஆஃப் பிளான்ட்ஸ் என்பது மற்றொரு நூல். இந்த 2 நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, குளிர், வெப்பம், ஒளி ஆகிய புற தோண்டுதல்கள் மனிதர்களையும் விலங்குகளையும் எப்படி பாதிக்குதோ அதே மாதிரி தாவரங்களையும் பாதிக்குது என்பதை நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம புரோமைடு என்ற நச்சு தனிமத்தை தாவரத்துக்கும் எலிக்கும் ஊசி மூலம் செலுத்தி இந்த 2மே சாவினுடைய விளிம்பில போராடியத இந்த உலகத்துக்கு பரிசோதனை மூலமா நிரூபிச்சு பாராட்டுகளும் வாங்கியிருக்காரு. புல்லும் மரனும் ஓரறிவினனே. இந்த பாடல்ல தொல்காப்பியர் ஓரறிவுடைய உயிரினங்களும் தாவரங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதனுடைய அமைப்பை வச்சு புல் மரம்னு 2 வகையா பிரிச்சிருக்காரு. அதாவது புறக்காலுடையது புல், அகக்காலுடையது மரம். அதாவது புறக்காலுடைய தாவரத்தையும் அகக்காலுடைய தாவரத்தையும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, வெளியே கடினமாகவும் உள்ள மென்மையாகவும் இருக்கிற தாவரத்தை புறக்கால் தாவரம்னும், வெளியே மென்மையாகவும் உள்ள கடினமாகவும் இருக்கிற தாவரத்தை அகக்காலுடைய தாவரம்னு பிரிச்சிருக்காங்க. உதாரணமா பனை மரத்தை எடுத்துக்கலாம். பனை மரம் வெளியில அந்த பட்டை கடினமா இருக்கும், ஆனா உள்ள குச்சி குச்சியா மென்மையா இருக்கும். அதாவது பனைமரம், தென்னை மரம், கரும்பு, நெல்லு போன்ற தாவரங்கள் எல்லாமே புல்லினத்தை சேர்ந்தது. கால் அப்படின்றது பேச்சு வழக்குல வைரம்னு சொல்லப்படுது. வைரப்பாஞ்ச மரம்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சங்க இலக்கியங்கள்ல புறவயிர்ப்புடைய தாவரங்களுக்கும் அகவயிர்ப்புடைய தாவரங்களுக்கும் தனித்தனியான உறுப்பு பெயர்களா வழங்கியிருக்காங்க. தொல்காப்பியம் 1586ல தோடே மடலே ஓலை என்றார், ஏடே இதழே பாலை என்றார், ஈர்க்கே குலையென நேர்ந்தன பிறவும் புல்லோடு வருமென சொல்லினர் புலவர். இந்த பாடல்ல இலை, தோடு, மடல், ஏடு, இதழ், பாலை, ஈர்க்குன்னு போன்ற இலை உறுப்பு பெயர்கள்லாம் வழங்கியிருக்காங்க. ஈர்க்கு அப்படின்றது தென்னங்குச்சியை தான் சொல்லுவாங்க. தொல்காப்பியம் 1587வது பாடல் இலையே முறியே, தளிரே தோடே, சினையே குழையே, பூவே அரும்பே, நனையே உள்ளுறுத்த தனையவை எல்லாம் மரனோடு வருவும் கிளவி. இந்த பாடல்ல இலை, முறி, தளிர், தோடு, குழை, பூ, அரும்பு, நனை போன்ற அகவயிர்ப்புடைய இலை உறுப்பு பெயர்களா வழங்கியிருக்காங்க. புறவயிர்ப்புடைய தாவரத்திற்கும் அகவயிர்ப்புடைய தாவரத்திற்கும் பொதுவான சில உறுப்பு பெயர்களா வழங்கியிருக்காங்க. தொல்காப்பியம் 1588வது பாடல்ல காயே பழமே, தோலே செதிலே, வீழோடு என்றாங்கும் அவையும் மன்ன. இந்த பாடல்ல காய், பழம், தோல், செதில் இது எல்லாமே அகவயிர்ப்புடைய தாவரத்துக்கும் புறவயிர்ப்பு தாவரங்களுக்கும் பொதுவான பெயர்களை தான் வழங்கி இருக்காரு. சங்க பாடல்கள்ல வளர இயல்பு நோக்க தாவரங்களை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, மரத்தாவரம், நிலத்தாவரம், நீர்த்தாவரம், கொடித்தாவரம்னு பூக்களை முன்னிலைப்படுத்தி இந்த 4 வகையுமே பிரிச்சிருக்காங்க. பிங்கள நிகண்டு 2771ல கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, புதல் பூ என்று இவை 4 வகை பூவே. இந்த பாடல்ல மரங்கள்ல பூக்கக்கூடிய பூக்களை மரப்பூ என்றும், நீர்ல பூக்கக்கூடிய பூவை நீர்ப்பூ என்றும், கொடிகள்ல பூக்கக்கூடிய பூவை கொடிப்பூ என்றும், புதர்ல பூக்கக்கூடிய பூக்களை புதற்பூ என்றும் பூக்களை முன்னிலைப்படுத்திதான் இந்த 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அகநானூற்று பாடல்ல வண்டினம் சுனைப்பூ நீத்து சினைப்பூ படர. இந்த பாடல்ல வண்டுகள் நீர்ப்பூவில இருந்து விலகி நிலப்பூவுக்கு செல்வதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. வயலகம் நிறைய புதல் பூ மலர. இந்த புறநானூற்று பாடல்ல புதர்ல பூக்கள் பூத்திருந்ததை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அறிவியல் பூர்வமாவே பூக்களை அடிப்படையாக கொண்டுதான் 2 பெரும் கூறுகளா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு பூக்கும் தாவரம், ஒண்ணு பூவா தாவரம்.
பூவாத தாவரம் விதைகளை உருவாக்காது, பூக்கும் தாவரம் விதைகளை உருவாக்கும். இதுலயுமே 2 பிரிவு இருக்கு. ஜிம்னோஸ்போம்ஸ், ஆஞ்சியோஸ்போம்ஸ் 2 வகையா இருக்கு. திராவிட மொழிகள்ல மரம் என்ற சொல் மரம், மான், மாக், மக், மானு என்று ஒளித்திரிபு அடைந்தாலும் கூட ஒரே பொருளை தான் தருது. சங்க இலக்கியங்கள்ல 210 தாவர பெயர்களை சொல்லியிருக்காங்க. நம்ம அதை அடுத்தடுத்த காணொளிகள்ல விரிவாக பார்க்கலாம். நன்றி.